வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காந்து நாளைக்கு இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், யா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நிதிஷ் அவரை கிராஸ் பண்ணுறாரு. நான் அப்புறமா பேசுகிறேன் தேங்க்யூன்னு ஃபோனை வச்சுட்டு சுதாகர் நிதிஷ் நில்லுங்கிறாரு. டேய் எங்கே போகிறேன்னு அவர் எழுந்து வந்து கேட்க ஃப்ரெண்டை பார்க்கங்கிறாரு நிதிஷ். சந்திரிகா இங்கே வான்னு கொஞ்சம் வேகமாக கூப்பிடுறாரு சுதாகர். என்னங்க அப்படின்னு சந்திரிகா வந்து நிற்க, இனியா வர்றதுக்கு முன்னாடி இவனை ரூமில் போய் தூங்க சொல்லு, நான் சொன்னா கேட்க மாட்டான், போய் தூங்க சொல்லு அப்படின்னு சுதாகர் சொல்ல, வா நிதிஷ், டேய் வாடா அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட, அம்மா விடுமா அப்படின்னு நிதிஷ் சிலம்பிக்கிட்டு இருக்க, வாடாங்கிறல்ல அப்படின்னு கூட்டிக்கிட்டு 2 எட்டு நடக்க வாசல்ல கார் சவுண்டு கேக்குது. 3 பேரும் வாசல்ல பார்த்துட்டு இருக்க, அங்க இனியாவும் அவங்க பின்னாடி கோபியும் வர்றாங்க. இனியாம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டேல்ல அப்படின்னு கோபி கேட்க, அப்படின்னு இனியா தலையாட்ட, ஷியோர் அப்படின்னு கோபி கேட்க, எல்லாம் எடுத்துக்கிட்டேன் டாடிங்கிறாங்க இனியா. இதை பார்த்து டென்ஷன் ஆகுற சந்திரிகா, அவங்க அப்பா எதுக்கு இப்போ இங்கே வர்றாரு, நேற்று நடந்ததை வீட்டில் சொல்லிட்டாளா, நியாயம் கேட்க வர்றாரா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, சுதாகரன் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவரு தெரியலையே அப்படின்னு அடிக்குறல்ல சொல்லிக்கிட்டு இருக்க, இனியாவை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாரு கோபி. வணக்கம்னு அவர் சொல்ல, வணக்கம் சம்பந்தி அப்படின்னு வேகமா சுதாகர் கோபிக்கு கை கொடுக்கறாரு. வாங்க வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, இனியா நிதிஷை பார்க்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. டேடி முன்னாடி எப்படி நடந்துக்குவாரோன்னு நாம பயந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு இனியா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. மாப்பிள்ள வணக்கம், நல்லா இருக்கீங்களான்னு நிதிஷை பார்த்து கேக்குறாரு கோபி. நிதிஷ் ஒன்னும் பேசாம ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போயிடுறாரு. கோபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. முதல் நிலைமையை சமாளிச்சாகணுமே. சம்பந்தி வாங்க உட்காருங்க, வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சுதாகரும், வாங்க சம்பந்தி உட்காருங்க அப்படின்னு சந்திரிகாவும் கூப்பிடுறாங்க. கோபி லைட்டான அப்செட்லயே வந்து உட்கார்றாரு. சந்திரிகாவும் உட்கார, சந்திரிகா நீ போய் சம்பந்திக்கு காஃபி கொண்டு வாங்குறாரு சுதாகர். அப்படின்னு அவங்க எழுந்திருக்க போக, சம்பந்தியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே ப்ளீஸுங்கிறாரு கோபி. டின்னர் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு அவங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாரு கோபி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சுதாகர் கேட்க, நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் பொண்ணை நானே ட்ராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல, சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் அப்பாடான்னு இருக்கு. ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்காரு, நான் பேசினா கூட பதில் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு கோபி கேட்க, இனியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது நிதிஷ் கோவமா இருக்கான், கோவமா இருந்தா இப்படிதான் சின்ன பையன் மாதிரி பண்ணுவான் அவன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, மகளை ஒரு பார்வை பார்க்கறாரு கோபி. கோவமா, என்னாச்சு, எனி ப்ராப்ளம், யார் மேல கோவம் அப்படின்னு கோபி கேட்க, சுதாகர் என்னடா சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே இனியா வேலை முடிச்சு வந்ததும் இவளை கூட்டிக்கிட்டு வெளியில போகலாம்னு பார்த்தான். இப்ப இவ லேட்டா வந்ததுனால அவனால வெளியில போக முடியல, அதான் அவன் கோவிச்சுக்கிட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ஐயோ அப்படியாங்கிறாரு கோபி. ஏன் இனியா லேட்டா உன்ன நிதிஷ்க்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, கோபியும் அதுதானேங்கிற மாதிரி இனியாவை பார்க்குறாரு. வீட்டுக்கு போகிறேன், வர்றதுக்கு லேட் ஆகும்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, சுதாகர் சந்திரிகாவை பார்க்க, அவன் பார்த்துருக்க மாட்டான், நீ எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சந்திரிகா கேட்க, இனியா ஒரு மாதிரி முறைப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என் பொண்ணோட பர்த்டே இல்லை, அதான் இனியாவோட அம்மா இவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க, அதான் லேட் ஆயிடுச்சுங்கிறாரு கோபி. அப்படின்னு சுதாகர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, இவளுக்கு இப்ப பர்த்டே ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு சந்திரிகா மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ஏன் சம்பந்தி, நாளைக்கு என் பொண்ணு இனியாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியுமா, அவ சொன்னாலான்னு கேக்குறாரு கோபி. என்ன சம்பந்தி நீங்க, எங்க மருமகளோட பர்த்டே எங்களுக்கு தெரியாதா, அத அவ சொல்ல வேற செய்யணுமா, எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சுதாகர் சமாளிக்க, ஐயோடா அப்படின்னு பாக்குறாங்க சந்திரிகா. பாத்தியாமா அப்படின்னு இனியாவை பாக்குறாரு கோபி. ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் நிதிஷ் பிளான் பண்ணியிருந்தான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, அப்படியா, வாவ் நைஸ் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, அதனால தான் அவன் அப்செட் ஆயிட்டாங்கிறாரு சுதாகர். ஐயோ செம்மையா ரீல் ஓட்டிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க இனியா. நாளைக்கு காலையில நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஓ சோ ஸ்வீட்டுங்கிறாரு கோபி. இப்போ நீங்கள் வந்ததுனால சொல்கிறேன், நாளைக்கு நம்ம வீட்டில் இனியாவோட பர்த்டேவை
ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, வாவ் வெரி நைஸ்ங்கிறாரு கோபி. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தனித்தனியா ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடுறேன், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்ன சம்மந்தி, எங்க பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன், நாங்க இல்லாம எப்படி, கண்டிப்பா எல்லாருமே இருப்போம் அப்படின்னு கோபி சொல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்றேன். இனியா, உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் கூட உன் அத்தை வாங்கி வச்சிருக்கா இல்ல சந்திரிகான்னு கேட்க, அது வரலாம் ஐயோ இவர் இப்படி அள்ளி விடுறாருன்னு பாத்துக்கிட்டு இருக்க சந்திரிகா சமாளிச்சுக்கிட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல, கிராண்டா இனியாவோட பர்த்டேயை கொண்டாடிடலாம் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, இந்த கதையெல்லாம் எங்க டேடி கிட்ட வச்சுக்கோங்க, எங்கிட்ட இல்லைங்கிற மாதிரி இனியா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. சரி சம்மந்தியம்மா நான் கிளம்புறேங்கிறாரு கோபி. ரெண்டு பேரும் எழுந்து நிக்க, சம்மந்தி மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு கோபி சொல்ல, சுதாகர் சந்திரிகாவை கீழ்பார்வை பார்க்க, அதான் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வருவீங்கல்ல, அப்ப பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, சுதாகரும் அதுதாங்கிற மாதிரி சிரிக்க, சரி அப்படின்னு கோபி சொல்றாரு. நாளைக்கு அவன் கூல் ஆயிடுவான், அதோட அவனே உங்ககிட்ட வந்து சாரி சொல்லுவான், அப்படிதான் கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படின்னு சுதாகர் சொல்ல, சரி ஓகே நோ ப்ராப்ளம், வரேங்கம்மா அப்படின்னு திரும்புற கோபி, இனியாமா அப்படின்னு மகளோட தோல்ல கை வைக்க, நானும் கேட் வரலும் வரேன் டாடி அப்படின்னு சொல்ல, சம்மந்தி அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு மகளோட போறாரு கோபி. அப்பாடா அப்படின்னு சுதாகர் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க, அவ பர்த்டே நாளைக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சந்திரிகா கேட்க, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, அவ பர்த்டே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு, அந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அப்படின்னு சுதாகர் சொல்ல, சரி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டீங்க, அதோட நிறுத்தியிருக்க வேண்டியது தானே, பர்த்டே பார்ட்டி வேற இப்ப ரொம்ப அவசியமா அப்படின்னு சந்திரிகா கேட்க, உன் மகன் ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் அவசியம் இல்லதான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இப்ப எதுக்கு அவனை இழுக்கிறீங்கன்னு சந்திரிகாவும் கோவப்படுறாங்க. கோபி வந்தப்ப அவன் எப்படி நடந்துகிட்டான்னு நீ பார்த்தல்ல, அவரு வணக்கம் வைக்கிறாரு, இவன் பாட்டுக்கு கண்டுக்காம போறான் அப்படின்னு சுதாகர் கேட்க, அவனுக்கு அவர் கூட பேச விருப்பம் இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இப்படி எல்லாத்துக்கும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத சந்திரிகா அப்படின்னு சுதாகர் சொல்ல, எனக்குமே அந்த குடும்பத்தை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, அது அப்படின்னு சந்திரிகா இழுக்கிறாங்க, உன்னால முடியாது, ஏன்னா உன் பையன் பண்ணின வேலைக்கு அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இனியா அவனுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம், சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு இனியா கிட்ட சண்டை போடுறான், அதுவும் இல்லாம அவ அப்பா கிட்டே ரூடா நடந்துகிட்டான், அவங்க அதை வரிசையா வச்சு ப்ரொசீட் பண்ணா என்ன ஆகும், அதனாலதான் டக்குன்னு பேச்ச மாத்தி இனியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் போய் சொன்னேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இப்ப நிஜமாவே ஒரு பர்த்டே கொண்டாட போறோமான்னு சந்திரிகா கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சுதாகர் சொல்ல, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு வேற எல்லாரையும் கூப்பிடுறதா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க, கூப்பிட்டுக்கலாங்கிறாரு சுதாகர். இப்ப நான் அவளுக்கு கிஃப்ட் வேற வாங்கணும் அப்படின்னு சந்திரிகா சலிச்சுக்க, நம்ம பையனுக்காக பண்ணு சந்திரிகா அப்படின்னு சுதாகர் சொல்ல, பண்றேன் அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க, இனியா உள்ளர் வர்றாங்க. இனியா அப்பாவை வழி அனுப்பிட்டியாமா அப்படின்னு கேட்க, இனியா அப்படின்னு தலையாட்டுறாங்க. நீ சாப்பிட்றியா சந்திரிகா, இனியாவுக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சுதாகர் சொல்ல, அது ஒண்ணுதான் இவளுக்கு குறைச்சலாக்கணும் சந்திரிகா பார்த்துட்டு இருக்க. இல்ல அங்கிள் நான் சாப்பிட்டு தான் வந்தேங்கிறாங்க இனியா. ஓ சரிம்மா, நீ ஷாப்பிங்லாம் போயிட்டு டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு திரும்புறாங்க இனியா. பை த வே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமாங்கிறாரு சுதாகர். தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற இனியா சந்திரிகாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சந்திரிகாவும் கடுப்பா இன்னொரு பக்கம் போயிட, சுதாகர் மட்டும் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் பொழுது விடியுது. ஈஸ்வரி கோவில்ல வந்து சுவாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, என் பேத்தி வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு ஈஸ்வரி உருகி வேண்டிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளா தேவையில்லாம வர்ற பிரச்சனைகள்லாம் சரியாயி இனியா சந்தோஷமா இருக்கணும், வேலையிலையும் அவ நிறைய அச்சீவ் பண்ணணும்னு பாக்யா ஒரு பக்கம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. குருக்கள் சுவாமிக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அர்ச்சனையை முடிச்சுட்டு வந்து அர்ச்சனையை கூட கொடுத்துட்டு தீபாராதனை காட்ட ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு லேடி, பாக்யாக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, சிந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு அவங்க சொல்ல, எப்போ ஃபாரின்ல இருந்து வந்தீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. போன வாரம் தான் வந்தேன், இனிமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சிந்து சொல்ல, அப்படியா, ஓ சூப்பர் சூப்பர், அப்ப இனிமே நம்ம வாக்கிங்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ரெண்டு பேரும் பை சொல்லிக்கிறாங்க. சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஈஸ்வரியும் பாக்யாவும் வந்து படியில உட்காடுறாங்க.
ஏன் பாக்யா, இனியா கோவிலுக்கு போயிருப்பால அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, போயிருப்பாத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒருவேளை அவ போகலனாலும் அவளுக்காக தான் நாம கோவிலுக்கு வந்திருக்கோம்ல, இந்த பலன் அவளை தான் போய் சேரும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சிட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிதானேங்கிறாங்க பாக்யா. அடுத்த வருஷம் பிறந்த நாளை இனியா குழந்தையோட கொண்டாடணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன, கல்யாணம் ஆனா குழந்தை பெத்துக்க வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, குழந்தை வேணுமா வேண்டாமா, இப்ப பெத்துக்கலாமா அப்புறமா பெத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் இனியா எடுக்கட்டும், நாம இதுல தலையிட வேண்டாம். குழந்தை விஷயமா ஒரு சின்ன ப்ரெஷரை கூட நம்ம இனியாவுக்கு கொடுக்க வேண்டாம் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, பெருமூச்சு விடுற ஈஸ்வரி, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல அத்தன்னு பாக்யா ஏதோ சொல்ல வர்றாங்க. சரி விடு, கோவில்ல வச்சு சண்டை எல்லாம் வேண்டாம். ஆமா, உள்ள ஒருத்தி உங்ககிட்ட பேசினாலே அவ யாருன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. யாரு, சிந்துவை கேக்குறீங்களா? பார்க்குக்கு பின்னாடி தான் இருக்காங்க, வாக்கிங் போகும்போது அடிக்கடி பார்த்து பேசுவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, நல்ல லட்சணமா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, லட்சணமா மட்டும் இல்ல, ஐடில நல்ல வேலையில இருக்காங்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆனா வயசு இருக்கும்ல அப்படின்னு ஈஸ்வரி எதுக்கோ அடி போடுற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் அவ கல்யாணம் பண்ணிக்கலையான்னு ஈஸ்வரி கேட்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அத்த அப்படின்னு பாக்யா கேட்க, அது கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, 5 செகண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க பாருங்க அப்படின்னு பாக்யா சிரிச்சுக்கிட்டே கேட்க, அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல, ரொம்ப வருஷமா கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருந்திருக்காங்க, இப்ப ஓகே சொல்லிட்டாங்களாம், மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கதா அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஆஹா ஓஹோன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்ப கோவில்ல மணி அடிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு எதையோ நினைச்ச பாக்யா, அத்தை சிந்துவுக்கு வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுக்கு நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராவது மாப்பிள்ள இருக்காங்களான்னு பார்க்கணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எதுக்கு சொந்தத்துல பாக்குறீங்க, அதான் உங்க பையன் இருக்காரே அவருக்கும் நீங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சே இல்ல அத்த, நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டு அட்ரஸ் வேணும்னா தர்றேன், நீங்க வேணும்னா சிந்து கிட்டயோ இல்ல அவங்க அம்மா கிட்டயோ பேசி பாக்குறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு எரிச்சலா சொல்றாங்க ஈஸ்வரி. நல்ல பொண்ணு தானே பாக்யா சர்டிஃபை பண்ண, உன்னை விடவான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. அது எனக்கு தெரியாது, ஆனா நல்ல பொண்ணு தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, யாரோ ஒருத்திய கோபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீயே கோபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட, நான் உங்களை கிண்டல் பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பதிலுக்கு கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல நான் இதை நிஜமா தான் கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முதல்ல என் பக்கம் வண்டியை நிறுத்துனீங்க, நான் ஏறலன்னதும் ராதிகா பக்கம் போனீங்க, அவங்களும் ஏறலன்னதும் திரும்பவும் என் பக்கமே வந்துட்டீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, கோபி தனியா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா அப்படின்னு ஈஸ்வரி வருத்தத்தோடு சொல்ல, உங்க பையன் தனியா இருக்காருன்றதுக்காக நான் போய் கூடலாம் இருக்க முடியாதத்த, நீங்க உங்க பையனுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை பாருங்க, என்னைய ஆப்ஷன்ல இருந்து எடுத்துருங்க, திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதும் நான் மறுக்கிறதும் நல்லாவே இல்லை அப்படின்னு பாக்யா சொல்லிட, கிளம்பலாமாங்கிறாங்க ஈஸ்வரி. 2 பேரும் எழுந்திருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு இனியாவோட மாமனார் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனை காதுல வச்சு ஹலோங்கிறாங்க ஈஸ்வரி. நல்லா இருக்கீங்களாமான்னு சுதாகர் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேட்க, நல்லா இருக்கேம்மா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை பார்க்க வரணும்னு தான் நினைப்பேன், ஆனா நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சுதாகர் சொல்ல, பரவாயில்லங்க இதுல என்னங்க இருக்குன்னு ஈஸ்வரி கேட்க, இன்னைக்கு கூட உங்களை நேர்ல வந்து பார்த்து இனியாவோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா பர்த்டே ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வர முடியல. பர்த்டே பார்ட்டியை பத்தி சம்மந்தி சொன்னாரான்னு சுதாகர் கேக்குறாரு. சொன்னா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க அவசியம் வரணுங்கிறாரு சுதாகர். கண்டிப்பா வரேன்னு ஈஸ்வரி சொல்ல, செழியனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், எழிலுக்கு மெசேஜ் பண்ணிடுறேங்கிறாரு சுதாகர். அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா, எழில் தான் ஊர்ல இருக்கான், அவனால வர முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இருந்தாலும் சொல்லணும் இல்ல, அதுதானே முறை, எல்லாரையுமே நானே இன்வைட் பண்ணிடுறேன், சம்மந்தி அம்மாவுக்கும் சொல்லிடுறேங்கிறாரு சுதாகர். ஒரு நிமிஷம், பாக்யா என் பக்கத்துல தான் இருக்கா, கொடுக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி போனை கொடுக்க, பாக்யா அதை காதுல வைக்க, நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அம்மா
அப்படின்னு சுதாகர் கேட்க நல்லா இருக்கேங்கிறாங்க பாக்யா. இனியாவோட பர்த்டே பார்ட்டி பத்தி சம்மந்தி சொன்னாரா அப்படின்னு கேக்குற சுதாகர், அவரு அதை எப்படி சொல்லாம இருப்பாரு, உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லுவாரு. உங்களுக்கு ஹோட்டல் வேலைங்க தலைக்கு மேல இருக்கும், அதை எல்லாத்தையும் உங்க பொண்ணுக்காக ஒதுக்கி வச்சுட்டு பார்ட்டியில கலந்துக்க வர முடியுமா அப்படின்னு சுதாகர் ரொம்ப நீளமா குத்தலா பேசிட்டு போக, நான் வர்றேன்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க பாக்யா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கிட்ட போனை கொடுக்குறீங்களான்னு சுதாகர் கேட்க உம்மன்னு நீட்டுறாங்க பாக்யா. சொல்லுங்கன்னு சொல்ல, அம்மா வண்டி ஏதாவது அனுப்பட்டுமாமா அப்படின்னு சுதாகர் கேட்க, அதெல்லாம் எதுக்குங்க, அதான் கோபி கார் இருக்கே அதுலயே வந்துடுறேங்கிறாங்க ஈஸ்வரி. சரிங்கம்மா அப்ப நான் வச்சிட்டுமான்னு பவ்யமா சுதாகர் கேட்க, நான் வச்சிடுறேன்னு வைக்கிறாங்க ஈஸ்வரி. பாக்யா நம்ம எல்லாம் இனியாவோட பர்த்டேக்கு போயிட்டு வந்துடலான்னு ஈஸ்வரி சொல்ல, போலாம் அத்தங்கிறாங்க பாக்யா. கடைசி நேரத்தில் வேலை இருக்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது எப்படி எத்த நான் வராம இருப்பேங்கிறாங்க பாக்யா. குடும்பமா சேர்ந்து இனியாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கொடுத்து வச்சவ அவ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படின்னு ஆமோதிக்கிறாங்க பாக்யா. சுதாகர் சோஃபால உட்கார்ந்துருக்க அங்க நிதிஷ்வர கடுப்போட பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ சந்திரிகா காஃபி கொண்டு வந்து வச்சு, டேய் காஃபி எடுத்துக்கடான்னு சொல்ல, சுதாகர் மட்டும் எடுத்துக்கிறாரு. நிதிஷ் அப்படியே மிதப்பா உட்கார்ந்துருக்க. நிதிஷ் நேத்து ராத்திரி எதுக்கு அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு சுதாகர் கேட்க, எப்படி நடந்துகிட்டேன்னு கேட்கிறாரு நிதிஷ். நேத்து விஷயத்தை எதுக்கு இன்னைக்கு பேசுறீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க, நீ எதுக்கு இனியாவோட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம மேல போன அப்படின்னு சுதாகர் கேட்க, அவரோட பேச பிடிக்கல அதான் போனேன் அப்படின்னு நிதிஷ் பட்டுன்னு சொல்ல, பிடிக்குதோ இல்லையோ சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, காலையிலேயே எதுக்கு அவனை டென்ஷன் ஆக்குறீங்க அப்படின்னு சந்திரிகா வரிஞ்சு கட்டிட்டு வர, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவன் பண்ற வேலைக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, நிதிஷ் வேகமா அங்கிருந்து எழுந்து போறாரு. நிதிஷ் உட்காருன்னு சொல்ல, அப்பா அப்படின்னு நிதிஷ் கூப்பிட, உட்காருடான்னு சுதாகரும் உட்காருடான்னு சந்திரிகாவும் சொல்றாங்க. நிதிஷ் மறுபடியும் உட்கார, சரி இனியாவுக்கு விஷ் பண்ணியான்னு கேட்குறாரு சுதாகர். எதுக்கு டெய்லி லேட்டா வர்றதுக்கா அப்படின்னு நிதிஷ் கேட்க, பர்த்டேக்குடாங்கிறாரு சுதாகர். யாருக்குன்னு நிதிஷ் கேட்க, இனியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு சுதாகர் கேட்க, எரிச்சலா பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு நிதிஷ். அதையெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நிதிஷ் கேட்க, ஏண்டா நிதிஷ் ஏன் இப்படி இருக்க, இனியா பர்த்டே எங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க. ஏங்க அவ என்ன சுதந்திர போராட்ட தியாகியாங்க அப்படின்னு சந்திரிகா வர, நீ சும்மா இருக்கியா ப்ளீஸ், உன்னாலதான் இவன் கெட்டு குட்டிச்சவரா போறான். சரி முதல்ல இனியாவுக்கு போய் விஷ் பண்ணுங்கிறாரு சுதாகர். என்னால முடியாது அப்படின்னு நிதிஷ் சொல்ல, நிதிஷ் என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு சுதாகர் மிரட்டலா சொல்ல, விருப்பம் இல்லாத விஷயத்தை எதுக்கு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்க, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இனியாவுக்கு நீங்க விஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, எங்களாலெல்லாம் அது முடியாதுங்கிறாங்க சந்திரிகா. உங்க மருமகளுக்கு பிடிச்சவங்க யாராவது அவங்க அம்மாவோட இட்லி கடையில இருப்பாங்க, அவங்க விஷ் பண்ணுவாங்கன்னு சந்திரிகா சொல்ல, சந்திரிகா நீ என்ன பேசுற, இவன் தான் சின்ன பையன் புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறான், நீயும் இவனை மாதிரி எல்லாம் பண்ணாத, முடிஞ்சா உன் பையனை திருத்து இல்லைன்னா நான் சொல்றத கேளு அப்படின்னு சுதாகர் சொல்ல, உங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நிதிஷ் அப்படின்னு சந்திரிகா ஆரம்பிக்க, அம்மாவை பாக்குறாரு நிதிஷ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இனியாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அதிர்ந்து போற நிதிஷ், எதுக்குப்பா அப்படின்னு கேட்க, நீ எதுவும் பேசாத, நான் இப்ப இனியாவை கூப்பிடுறேன், நீங்க 2 பேரும் ஒழுங்கா விஷ் பண்ணுங்க, என்ன புரியுதா அப்படிங்கிற சுதாகர். இனியா இனியா அப்படின்னு கூப்பிட பேக்கோட இனியா வந்து நிக்கிறாங்க. எங்கேயாவது வெளியில போறியாமா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமா அங்கிள் ஆபீஸுக்குங்கிறாங்க இனியா. பர்த்டே அன்னைக்கு கூட ஆபீஸ் போகணுமா அப்படின்னு அவர் கேட்க, இல்ல ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, போகாம இருக்க முடியாதுங்கிறாங்க இனியா. சரி பார்ட்டிக்கு முன்னாடி வந்துருவல்லன்னு சுதாகர் கேட்க, அதுக்கு வந்துருவேங்கிறாங்க இனியா. அப்போ ஓகேம்மா, ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க, தேங்க்யூ அங்கிள்ங்கிறாங்க. நீ ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சுதாகர் ஃபார்முலா சொல்ல, அதை விட ஃபார்முலா ஓகே அங்கிள் தேங்க்யூ அங்கிள்ங்கிறாங்க இனியா. அடுத்து அவர் சந்திரிகாவை பார்க்க அவங்க வெறுப்பா முகத்தை திருப்பிக்க, சொல்லுன்ற மாதிரி ஜாட காட்டுறாரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனியா அப்படின்னு உட்காந்துல எடுத்துட்டு இருந்தே அவங்க சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க இனியா. டேய் நீ ஏன்டா அமைதியா இருக்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து இனியாவுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த, விஷ் பண்றா அப்படின்னு தோல்ல கை வச்சு சுதாகர் சொல்ல, சுதாகர் வெறுப்பா பாக்குறாரு. சொல்லுன்னு சொல்ல ஷேக் ஹேண்ட் கொடுத்து, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேங்கிறாரு நிதிஷ். தேங்க்ஸ்
அப்படிங்கிற இனியா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அங்கிள். வரேன் ஆன்ட்டின்னு கிளம்புறாங்க. எதுக்கு தான் உங்கள் மருமகளை இப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களோ தெரியல அப்படிங்கிற சந்திரிகா காஃபி கப்பை தூக்கிட்டு அங்கிருந்து கடுப்பா போயிடுறாங்க. நிதிஷ், உனக்கு இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சுதாகர் கேட்க, ஒரு மீட்டிங் இருக்குங்கிறாரு நிதிஷ். கார்த்திக் கூட தானே, அது மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சிரும்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமாங்கிறாரு நிதிஷ். முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சுதாகர் சொல்ல, வரலன்னா தான் விட மாட்டீங்களே, வர்றேன் அப்படின்னு அவரும் கடுப்பா எழுந்து போயிட, எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு சுதாகர். கவுன்சிலர் அவரோட வீட்டுல உட்கார்ந்து போன்ல பேசிட்டு இருக்காரு. எதுவா இருந்தாலும் மீட்டிங் முடிஞ்சவன தான் பேச முடியும்னு அவர்கிட்ட சொல்லிடு. சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்க வேணான்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கவுன்சிலர் கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்க. சார் சார் அப்படின்னு பாக்யா கூப்பிடுறது கேட்க, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் வையே அப்படிங்கிற கவுன்சிலர் போனை வச்சுட்டு, வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க உட்காருங்கிறாரு. இல்ல பரவாயில்லன்னு பாக்யா சொல்ல, பரவாயில்ல உட்காருங்கிறாரு. பாக்யா உட்காரு. அவரும் உட்கார்ந்துட்டு, என்னங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? எவனாவது ஹோட்டல்ல ரகலை பண்றானா, இல்ல அந்த கடை ஓனர் ஏதாவது பிரச்சனை பண்றானா, இல்ல வேறு எவனாவது பிரச்சனை பண்றானுங்களா, சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒரே பிரச்சனைக்கு அலையிறாரு கவுன்சிலர். ஐயோ ஹோட்டல்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார், நான் உங்க ஒய்ஃபை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் ஒய்ஃபை பார்க்கவா அப்படின்னு கவுன்சிலர் கேட்க, ஆமா உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்காங்களான்னு பாக்யா கேட்க, நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு கவுன்சிலர். நல்லா இருக்காங்க சிஸ்டர் அப்படிங்கிற கவுன்சிலர் லலிதான்னு கூப்பிட, என்னங்கன்னு கேக்குறாங்க. லலிதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அந்த லேடி வர்றாங்க. வாங்க வணக்கம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, பாக்யாவும் வணக்கங்கிறாங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா, நம்ம பாக்யலட்சுமி சிஸ்டர், நேத்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல அந்த லேடி பாக்யாவை பாக்குறாங்க. நான் ஒரு தடவை சாரை பார்க்க வந்தப்போ உங்களை பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு ஞாபகமே வரல. இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. நல்லா இருக்கேங்க, நானே இன்னைக்கு சாயங்காலமா இவர் கூட ஹோட்டலுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு லலிதா சொல்ல, பரவாயில்ல சாரி, என்னால ரொம்ப நேரம் உங்க கூட இருக்க முடியல, அதான் உங்க பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டேங்கிறாங்க பாக்யா. பரவாயில்லங்க, எனக்கு என்ன வந்துச்சுன்னு ரோட்லயே விட்டுட்டு போகாம ஹாஸ்பிட்டல் வரையிலும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, அதுவே பெரிய விஷயங்கிறாங்க கவுன்சிலர் ஒய்ஃப். இதுல என்னங்க இருக்கு, மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவிக்கிறது தானே அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. சேச்சா, இவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுத்துட்டோம், எப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு கவுன்சிலர். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிதிஷ் நிதானத்தில் வருவாரா, இனியா டயத்துக்கு வருவாங்களா, பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.